ஹலோ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவோட வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அந்த ரெசிபி நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மசாலா தான், நிறைய மசாலாலாம் இருக்காது. ஸோ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். ஒரு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ இது காரத்துக்கு ஏற்றுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இது மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தனியாத்தூள் ஆட் பண்ணக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா வந்ததுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணாதான் வந்து அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா பொல பொலன்னு கொட்டும். அப்படி ஆயில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா அந்த வெண்டைக்காய் அப்படியே ரொம்ப ஸ்டிக்கியாக அப்படி ஜெல்லியாட்டும் ஒரு மாதிரி இருக்கும். பாயில் மெல்ல மெல்ல வைன்னு இருக்கும். ஸோ அதனால நான் எண்ணெய் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் அதில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் 1 கிலோ முடிஞ்சு போச்சு. அந்த வேர்வையில தான் வெண்டைக்காய் வேணும். தண்ணியெல்லாம் ஊற்ற கொட கொடன்னு. ஸோ அம்மா சொன்ன மாதிரி ஒரு தொளிச்சாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும் போதும். மீதி எல்லாமே வெண்டைக்காய் ஃபுல்லாக அந்த வேர்வையால் மட்டும்தான் வேகணும். அப்படி வெந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஸோ இந்த மசாலா சேர்த்து இப்போ பாருங்க நல்லா பொல பொலம் கொட்ட ஆரம்பிச்சிச்சா? சிம்மில் வச்சு எடுங்க, சூப்பராக வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.